அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வாழ்வியலில் ஒரு முக்கியமான பங்காகவே இந்த கதையை வந்துட்டு நம்ம டெய்லி ஞாபகம் வச்சுக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே மனிதாபிமானம் வந்துட்டு கம்மியாயிடுச்சு, மனிதநேயமே இல்லாமல் போச்சுப்பா அப்படிங்கிற மாதிரியான எந்த சுடு சொற்களையுமே நம்ம கேட்க வேண்டிய அவசியம் வந்துட்டு இருக்காது அப்படிங்கிறது தான். இது நம்ம வாழ்வியலுக்கு தகுந்த கதை. இதை வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு நடைமுறைப்படுத்திக்கணும். நம்ம மனசில் வந்துட்டு அதை ஆழமாக பதிவு பண்ணிவிட்டு இதை நம்ம வாழ்க்கையின் இப்போல்லாம் வந்துட்டு இப்போ நிறைய மாறிட்டாங்க. பர்த்டேக்கு இல்லை வந்துட்டு உங்களுக்கு இந்த தம்ப்நெயில் பார்த்தாலே வந்துட்டு புரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிறது. உணவளித்தல் அப்படிங்கிறது வந்துட்டு ஏன் வந்துட்டு உணவளித்தல் அப்படிங்கிறதுக்கும் மனிதநேயமும் டைரக்ட் லிங்கே இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்றது மட்டும் இல்லை. இப்போ வீக்கெண்ட்ஸ் போகிறோம், சாட்டர்டே நைட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒர்க் பண்ணுற எல்லாருமே ஃபாலோ பண்ணுறோம். நம்ம ஃபேமிலியோடு நம்ம வெளியில் போகலாம், போர் அடிக்குது, வீட்டு சமையலுக்கு விடுமுறை இடலாம் அப்படிங்கிற மாதிரியான தாட் இருக்குது. நம்ம விருந்து சாப்பிட்றத தவிர விருந்து சாப்பிட்றது வந்துட்டு நமக்காக, நம்ம ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக, நம்ம ஒரு என்டர்டைனிங்காக ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம குடும்பத்தோடவோ ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ நம்ம போய் சாப்பிட்றோம் இல்லையா. பட் நம்ம விரும்பியதெல்லாம் சாப்பிட்றதுங்கிறது வேறு. வயிற்றுக்கே சாப்பாடு இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு வேறு. அவசியம் அப்படிங்கிறது என்ன, அத்தியாவசியம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கான கதை தான் இது. மனிதநேயம் வந்துட்டு இல்லாமல் போயிடுச்சு, மனிதாபிமானம் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற எந்த அவச்சொற்களையும் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஒரு கதையை மட்டும் நம்ம வந்துட்டு ஆழமாக பதிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே போதுமானது. நான் கூட முன்னாடி அப்படின்னா, நான் வேலைக்கு சேர்ந்த புதுசில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு சேலரி அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 18,000 நான் வாங்கினேன். அப்போது ட்ரெயினில் வந்துட்டு நம்ம போகலையோ இல்லை பஸ்ஸில் போகலையோ எனக்குள்ளே வந்துட்டு ஒரு பெருமிதம் இருந்தது. ஏன் அப்படின்னா, எல்லாரும் ₹1 போடுற இடத்துல நான் எப்போயுமே 5 ரூபி காயின்ஸு தான் வந்துட்டு வச்சுருப்பேன். 5 ரூபி காயின்ஸு தான் வந்துட்டு நான் யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் சில்லறை அப்படின்னு எடுத்தது வந்துட்டு 5 ரூபி காயினாக தான் போடுவேன். அப்போ வந்துட்டு எனக்கு என்ன அப்படின்னா, நான் ஏதோ பெரிய பயங்கரமாக நான் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், இந்த உலகத்தில் வந்துட்டு யாரும் செய்ய துணியாததையும் நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நான் பார்த்துருக்கேன். ₹1 போடுறவங்க இருப்பாங்க, ₹2 போடுறவங்க இருப்பாங்க. என் கூட பயணித்தவங்க வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு கேட்பாங்க, நீ ஏன் ஃப்ரெண்ட்ஸு என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸே கேட்பாங்க, ஏன் வந்துட்டு ₹5 ₹10 நீ போடுற அப்படின்ட்டு. அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஓகே, ₹5 ₹10 போடுறது வந்துட்டு மிகப்பெரிய விஷயம். நம்ம வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது, ₹5 ₹10 வந்துட்டு பெரிய அமௌண்ட் வந்துட்டு நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மமதையில் வந்துட்டு இருந்தேன். ஆனால் இந்த கதை வந்துட்டு அந்த மமதையெல்லாம் சம்மட்டி அடித்த மாதிரி, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்ட்டு. ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் நான் ₹5 கொடுக்கல காலகட்டத்துலேயும் ₹5 வச்சு ஒரு டீ கூட குடிச்சிருக்க முடியுமா அப்படிங்கன்னா, அன்றைக்கி ரேட்டுக்கே ₹10 அப்படிலாம் டீ வந்துடுச்சு. ₹5 வந்துட்டு டீயே ஒழுங்கான டீயே வந்துட்டு கிடைக்கல. டீயே குடிக்க முடியாத ஒரு காசை நம்ம கொடுத்துட்டு அவங்களோட பசியை நம்ம என்ன ஆற்றிட போகிறோம், அவங்களுக்கு நம்ம என்ன பெரிய ஹெல்ப் எல்லாம் உதவி வந்துட்டு என்ன மனிதநேயத்தோடு நம்ம செஞ்சுருக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். அப்போது நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ₹30 கொடுக்கணும்.
ஏன்னா 30 ரூபாய்க்கு தான் 2 இட்லியாவது உங்களால் வாங்கி சாப்பிட முடியும். வயிறார சாப்பிட முடியல அப்படின்னாலும் வாயளவுக்காவது அந்த பசியை வந்துட்டு கொஞ்சமாவது ஆத்துறதுக்காவது அது. ஆனால் இன்னமும் நம்மள எல்லாரும், நான் சொல்கிறது உண்மையிலே இல்லாதவங்களுக்கும் உண்மையிலே இயலாதவங்களுக்கும், இதை ஒரு ஏமாற்றி பிழைக்கிறதா வந்துட்டு சில பேர் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, அந்த ஆளுங்களுக்காக நான் சொல்ல வரலை. உண்மையிலே வந்துட்டு ஒரு இல்லாதப்பட்டவங்க, அவங்களால வந்துட்டு தன்னுடைய உழைப்பால் அவங்களால வந்துட்டு சாப்பிட முடியாது, தன்னுடைய உழைப்பால் தன் குடும்பத்தை வந்துட்டு, அப்படிப்பட்டவங்க தான் யாசகத்துக்கே வர்றாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம போடுற அந்த 5 ரூபா 10 ரூபா இதெல்லாம் வந்துட்டு தேவை கிடையாது. ஒரு நேர சாப்பாட்டுக்காகவாவது உங்களால் யாசகம் போட முடிந்தால் அப்படின்னா அது மிகப்பெரிய உதவி. அதுதான் வந்துட்டு நான் யோசிக்கிறேன். ஒருவேளை இன்றைக்கி நான் கோவிலுக்கு போகலையோ, இல்லை நான் இன்றைக்கி வெளியில் போகலையோ, என்னால் வந்துட்டு 30 ரூபா கொடுக்க முடியாது அப்படின்னா கூட, நீங்கள் ஒரு 1 வீக் டைம் இல்லை 1 மாதம் டைம் எடுத்து கூட அந்த 30 ரூபாயை சேர்த்து வச்சு நம்ம கொடுக்கலாம். அப்படிங்கிறது நான் நினச்சிருக்கேன். ஆமாம், நம்ம இப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்ன அப்படின்னா, நிறைய ஹெல்ப் பண்ணுற மனிதர்கள் இருக்காங்க. தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும் அப்படிங்கிற வாசகத்தை எல்லாம் உடச்சி சுக்குநாராக்கி தனக்கு இல்லாதப்போ கூட கொடுக்குறவங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். யாசகம் வாங்கி அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறவங்கள நம்ம பார்த்துருக்கோம். அன்னை தெரசாலேருந்து எத்தனையோ பேர், நிறைய முதலாளிகள் வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். உண்மையிலே வந்துட்டு தாங்கிட்ட இருக்கிற அந்த காசை வந்துட்டு பகிர்ந்து கொடுக்கிற அந்த பெருந்தன்மையான மனதை வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். அந்த வகையான மனிதர்களில் ஒருத்தர் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கருப்பசாமி ஐயா அப்படிங்கிற ஒரு மாமனிதர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அப்படி கூட இருக்க முடியுது அப்படிங்கிறது தான். என்ன அப்படின்னா, இது வந்து உண்மை சம்பவம் தான். கனவுகள் மெய்ப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு முகநூல் ப்ரொஃபைலில் வந்துட்டு இந்த ஸ்டோரி வந்துட்டு பார்த்தேன். எனக்கு அதிகமாக பாதித்த ஸ்டோரி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, நான் எப்போ இனி யாசகம் போடுறேன் அப்படின்னா, நான் ஒரு 30 நாள் டைம் எடுத்தாவது ஒரு 30 ரூபாயை வந்துட்டு நான் ஒருத்தருக்கு கொடுக்கணும், ஒரு வேளை சாப்பாட்டு கொடுக்கணும்னு நான் என்னையே அந்த டெசிஷன் எடுக்க வைத்த கதை அது. கரூரில் ஜவஹர் பஜார் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் கற்பகம் மெஸ் அப்படிங்கிற ஒரு உணவு விடுதி வந்துட்டு இந்த கருப்பசாமி ஐயா அவர்கள் வந்துட்டு நடத்திட்டுருக்குறாங்க. அப்போது அது ஒரு முட்டு சந்து, அதாவது உங்களுக்கு லேண்ட்மார்க்கு மெயினான ஏரியாவில் வந்துட்டு அது கிடையாது. உள்ள ஒரு முட்டு சந்தில் தான் வந்துட்டு இந்த கடை இருக்குது. முட்டு சந்தில் இருந்தால் கூட அந்த கடை வந்துட்டு ரொம்ப சுறுசுறுப்பாக தான் இருக்குமா. என்ன அப்படின்னா, கடைக்கு வாடிக்கையாளர்கள் வரப்போக அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குமா. ஆனால் அந்த கடையோட அளவு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 10 பேர் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்லாம். அவ்வளோ சின்ன கடை தான். அந்த கடையில் வந்துட்டு எல்லாமே இவர் தான், அந்த கருப்பசாமி ஐயா தான் வேலை பார்ப்பாராம். கல்லால் காசு வாங்குறதுலேருந்து சர்வ் பண்ணுறது, சாப்பாடு வைக்கிறது, க்ளீன் பண்ணுறது, சமையலுக்கு மட்டும் ஒரு மாஸ்டர் வச்சுருப்பாராமா. மற்ற வேலை எல்லாமே A to Z வந்துட்டு இவர் தான் பார்த்துப்பாராமா. பாத்திரம் கழுவுறது, வர்றவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறது, தண்ணி வைக்கிறது, இலை போடுறது, இலை எடுக்கிறது, அப்படி எல்லா வேலைகளையுமே வந்துட்டு இவர் ஒரு ஆள் தான் வந்துட்டு பார்ப்பாராமா. அந்த கல்லாப்பெட்டி பக்கத்தில் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்லேட் வந்துட்டு இருக்குமா. அந்த ஸ்லேட்டில் வந்துட்டு அந்தந்த வேலைக்கு தகுந்தாற் போல் உணவு ஏதாவது ஒரு உணவு வந்துட்டு எழுதி வச்சுருப்பாராம். பார்த்தோன்னா இப்போ காலை நேரம் அப்படின்னா அதில் ஒரு 4 இட்லி, ஒரு டீ அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுருப்பாராமா. அப்போது அங்கே வந்திருக்க ஒரு வாடிக்கையாளருக்கு அது புரியல. ஆனாலும் அவர் பசிக்காக வந்திருக்காரு. அவர் சாப்பிட்டுட்டு அவர் அப்படி கல்லாப்பேட்டை காசு கொடுக்கறதுக்காக வராரு. அப்போ இவர் இங்கே கருப்பசாமியை மற்றவங்களுக்கெல்லாம் பரிமாறிட்டு இவரை நோக்கி போகிறாரு. போகிறப்போ இவர் பக்கத்தில், அதாவது இந்த காசு கொடுக்க வந்தார் இல்லையா, அவர் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ட ஒரு மனிதர் வந்துட்டு காசு கொடுக்காம போகிறத கவனிச்சுட்டு இவர் உடனே கருப்பசாமி ஐயாட்ட சொன்னாராமா, ஐயா இந்த மாதிரி அவர் வந்துட்டு சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர் வந்துட்டு சிரிச்சுட்டு சொன்னாராமா,
ம், ம், ஆம், அதே மாதிரி சிரிச்சுட்டு அவர் சொல்ல வர்றதுக்குள்ளே இன்னொரு மனிதர் வந்திருக்கிறாரு. அவரும் சாப்பிட்டு முடிச்சவர் தானாம்மா. காசு கொடுக்காம இந்த ஸ்லேட்டை கை காமிச்சிட்டு போயிட்டாராம்மா. அப்போ என்னாச்சியா இவங்க ஏன் காசு கொடுக்காம போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இவர் சொல்கிறாராம்மா, இங்கே வந்துட்டு நான் எழுதியிருக்கிற இந்த ஸ்லேட்டில் எழுதியிருக்கேன் இல்லையா, அது வந்துட்டு யார் வேணாலும் வந்து சாப்பிட்டுட்டு, அதாவது சாப்பிட்றதுக்கு காசு இல்லாதவங்க, உணவு வாங்கிறதுக்கே உதவி தேடுபவர்கள் அப்படிங்கிற மாதிரியான மனிதர்கள் வந்துட்டு நீங்கள் வந்து அவங்களோட பசியை வந்துட்டு ஆற்றிக்கிட்டு போகலாம். அப்போ நான் இதில் எழுதியிருக்கிறத அவங்க வந்து சாப்பிட்டுட்டு ஸ்லேட்டை காமிச்சிட்டு போயிடுவாங்க. பணம் எதுவும் நான் வாங்குறதில்ல. அந்த மாதிரி நான் ஒரு நாளைக்கு ஒரு 15-20 பேர்கிட்ட வந்துட்டு நம்ம இதில் இலவசமாக சாப்பிட்டு போவாங்க. இது இங்கே வாடிக்கையாக நடக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உங்களை போல் வர்றவங்க யாராச்சும் இந்த மாதிரி உணவளிக்கிறதுக்காக தான் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு மேலே, அதாவது நான் ஒரு 50 ரூபாய்க்கு சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா ஒரு 200 ரூபாயை கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த மீதமுள்ள 150 ரூபா வந்துட்டு மற்றவங்களுக்கு உணவளிக்கிறதுக்காக அந்த பணத்தை வந்துட்டு நான் உபயோகப்படுத்திக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ அந்த கேட்ட வாடிக்கையாளர் வந்துட்டு உடனே சட்டப்பையில் கையை விட்டு ஒரு 200 ரூபாய் எடுத்து, ஐயா நீங்கள் இன்னைக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த காசில் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம்மா. இது போக அந்த முட்டு சந்தில் சில டைம் வந்துட்டு மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் வந்துட்டு வருவாங்களாமா, இருப்பாங்களாம். கொஞ்சம் அங்கே அந்த ஏரியாவில் கொஞ்சம் அப்படி மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த இடத்துக்கு வரப்போக அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்கெல்லாம் வந்துட்டு பசிங்கிற உணர்வே வந்துட்டு அவங்களுக்கு தெரியாது இல்லையா. மனநலம் பாதிக்கப்படுறப்போ நமக்கு பசிக்குது அப்படிங்கிறது தெரியாது, யாசகம் கேட்டு நம்ம வாங்கி சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தெரியாது, சாப்பிட்டா பசி ஆறும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியாது. அப்படிங்கிற காரணத்தினால ஆனால் அவங்களுக்கு என்ன, நம்ம கூட பார்த்துருப்போம், கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுக்கிடுவாங்க. ஆனால் வந்துட்டு வேணும்னு சொல்லி கேட்டு நிறைய அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படி யாசகம் வாங்க மாட்டாங்க. அப்போ வந்துட்டு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் இந்த கருப்பசாமி என்ன பண்ணுவார் அப்படின்னா, கொஞ்சம் சாப்பாடு பொட்டலங்களை கொண்டு போய் அவங்க கைகளுக்கும் சேர்த்து அவர்களையும் பசியார வந்துட்டு வச்சுருவாராமா. அப்போது இந்த கதையை எப்படி அந்த ஒரு நல்ல கோட்டோடு வந்துட்டு அந்த கதையை நிறைவு செஞ்சுருந்தாங்க. உறவுகள் மேம்பட சற்று உணவளியுங்கள் அப்படின்னு, பசி வந்துட்டு மிக மிக கொடியது அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்துட்டு நம்ம இந்த உலகத்தில் கடைசி மனிதன் வாழும் வரை மனிதநேயம் அப்படிங்கிறது வந்துட்டு உயிர்ப்போடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான உயிர்ப்போடு இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டான மனிதர்களை நம்ம பார்க்குறோம். அந்த எடுத்துக்காட்டில் நம்மளும் நம்மளை இணைத்து கொள்ளலாம். அது இலவசம்தான். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான். ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த கதையை நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளால் முடிஞ்ச அளவு ஒருவேளை உணவுக்கு வந்துட்டு நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது தான். நான் டெய்லி வந்துட்டு ₹1 போடுறேன், நான் டெய்லி ₹2 போடுறேன் அப்படிங்கிறது இல்லாமல் என்னால் ஒரு மாதத்துக்கு ஒரு ₹100 வந்துட்டு கொடுக்க முடியும் அப்படின்னா அது ஒரு மிகச்சிறந்த தானமாகத்தான். சிறந்தது அன்னதானம் அப்படிங்கிறப்போ அது ஒரு மிகச்சிறந்த தானம் தான். இது நம்ம தலைமுறைகளுக்கு ஆன்மீக வழியில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஆன்மீக வழியில் நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆத்மார்த்தமாக சொல்லணும் அப்படின்னா, தர்மம் தலை காக்கும் அப்படின்னு தானமும் தலை காக்கக்கூடும். ஓகே, மிக்க நன்றி.